தேமுதிக உங்களோட பேசுறீங்க, ஆனா அவங்களே சொன்னாங்க பேசுறாங்க அப்படின்னு. அவங்களே சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுது, மறுபடியும் என்கிட்ட கேட்க. அதிமுக இருந்து பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்க காலையில இல்லைன்னு சொன்னீங்க, அதனால நான் இப்பவும் சொல்றேன், மதிப்புக்குரிய யார் பேசணும் தெரியாது, நாங்க அதை பத்தி பேசல. நான் பேசல. நேத்து கூட அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேசுறது கூட இந்த பக்கம் பேசுறாங்க, அந்த பக்கம் அது நம்ம சொல்ல முடியாதுல்ல. மதிப்புக்குரிய ராஜகண்ணப்பன் சொன்னதை வச்சுட்டு நான் ஒத்துக்கிட்ட முடியாது. அவர் சொன்ன கருத்தை நான் எப்படி ஒத்துக்க முடியும்? அமைச்சர் ராஜகண்ணப்பன் நேத்து என்ன சொல்றாரு, விவசாயிகள் வந்து குரங்கு தொலைகள் நாய் தொலைகள் அதிகமாயிடுச்சுன்னு கேட்கும்போது எல்லாத்துக்கும் துப்பாக்கி கொடுக்க முடியுமா, துப்பாக்கி கொடுத்தா அவங்க சுட்டுக்கிட்டு இதாயிருவாங்க அப்படின்ற மாதிரி ராஜகண்ணப்பன் நேத்து ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. மேலூர்ல பேசுறாங்க. அதாவது ஒரு சினிமா படம், பழைய சினிமா படம், கல்யாண வீட்டுல பக்கத்துல விளக்கு வச்சிருப்பாங்க, தாலி கட்ட முகூர்த்தத்துக்கு போகும்போது நாகேஷ் ஓடி போய் நிப்பாட்டுவான். சின்னஞ்சிறு உலகம் ஒரு சினிமாவில் விளக்கு தீ பிடிச்சி, அது பந்தல்ல பிடிச்சி, எல்லாம் பிடிச்சா எல்லாரும் செத்து போயிடுவாங்க. விளக்கு அணைங்கம்பாங்க. அந்த துப்பாக்கி இருந்தா எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருக்கார சொல்லுவாங்க. நீங்க நாய்கள் மட்டுமா இருக்கு தொல்லை, வண்டிகள் தொல்லை இருக்கு. சட்டமன்றத்தில் எவ்வளவோ பேசியிருக்கோம், அதை பத்தி எந்த தீர்மானமும் இல்லை. விவசாயிகளை பத்தி அக்கறை இருந்தால் தானே ஒரு தீர்மானமான ஒரு முடிவு எடுக்க முடியும். அதே மாதிரி விவசாயிகள் வந்து அலங்காநல்லூர் சர்க்கரை திறக்க சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க. நீங்க கரும்பை பயிரிடுங்க, அதுக்கடுத்து நாங்க வந்து சர்க்கரை திறக்கிற பரிசீலனை பண்றோம் சார். ஏற்கனவே அலங்காநல்லூர் சர்க்கரை மூடின சர்க்கராலய நான் தொழில்துறை அமைச்சராக இருக்கும்போது பேராசிரியருக்கு தெரியும், 6 கோடி ரூபாய் நாங்கள் அரசிலிருந்து கொடுத்து விவசாயிகளுக்காக அதை திறந்து வச்சோம், திருப்பி திறந்து வச்சோம். மதுரை மாவட்ட கரும்பு விவசாயிகள் சங்க தலைவர் சார்பாக நாங்கள் அதெல்லாம் திறந்து வச்சோம். நாங்கள் திறந்து வச்சதை அவங்க இன்னும் மூடி இருக்கிறாங்க. அது மக்கள் தான் பதில் சொல்லணும். விவசாயிகளுடைய நலனில் அக்கறை இல்லாத திராவிட முன்னேற்ற கழக அரசு. சார், இப்ப நீங்க கஷ்டப்பட்டு பாஜக வந்து டிடிவி தினகரன் இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்த்து உள்ள கொண்டு வந்தீங்க. ஆனா சசிகலா வந்து ஏதோ தனி கட்சி தொடங்கி அவங்க இந்த தேர்தலில் ஆதரவாளர் நிறுத்தி அதிமுக ஓட்டுகளை பிரிக்க போற மாதிரி ஒரு விஷயம். நாங்க யாரையும் கஷ்டப்பட்டு டிடி கொண்டு வரல. மதிப்பில் டிடி அவருடைய நோக்கம், அதாவது அதிமுக எல்லாருடைய நோக்கம் என்னன்னா, நீங்க திமுக ஆட்சி இருக்கக்கூடாதுன்னு தான் ஒவ்வொரு எம்ஜிஆர் தொண்டன் விரும்புவாங்க. அததான் மதிப்புக்குரிய டிடிவி தினகரன் அவர்கள் விரும்பியிருக்காங்க. தேமுதிக ஒரு கட்சியில் வரக்கூடிய பட்சத்துல சசிகலா மேடம் வரும்போது அது இன்னும் ஸ்பிட் ஆகும் தானே, உங்களுக்கு இன்னும் பலவிதமாகுமா அப்படின்னு தான் கேட்குறேன். இல்ல, இன்னும் தேர்தலுக்கு இன்னும் 2 மாசம் இருக்கு, நிறைய மாற்றங்கள் வரும். முதல்ல எங்களுடைய பிரைம் மினிஸ்டர் வராங்க, வரக்கூடிய செய்தியை நல்ல முறையில் போடுங்க. ஆளுங்கட்சி எதிர்கட்சிங்கிற பாகுபாடு இல்லாம எல்லா செய்தியும் காலையிலிருந்து சாயங்காலம் வரை எல்லாருக்கும் போடுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.